கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இன்று ஆண்டவர் நமக்கு தந்த வாக்குத்தத்த வசனம் சங்கீதம் 98:1. கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், அவர் அதிசயங்களை செய்திருக்கிறார். Psalm 98:1. Sing to the Lord a new song, because he has done wonderful things. அன்பான சகோதர சகோதரிகளே, கர்த்தருக்கு பாட்டை பாடி அவருக்கு நன்றி பலி ஸ்தோத்திர பலி ஏறெடுக்கும் பழக்கம் நமக்கு உண்டா? நம்மை நாமே யோசித்து ஆராய்ந்து பார்ப்போம். கர்த்தரை மகிமைப்படுத்தக்கூடிய ஆவிக்குரிய பாடல்களை பாடி மகிழ்வோம். கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஏனெனில் ஆண்டவர் நமக்கு செய்த அற்புதங்கள் அதிசயங்கள் ஆயிரம். சிறு வயது முதல் இந்நாள் வரை ஆண்டவர் நம் வாழ்வில், நம் குடும்பத்தில், நம் பிள்ளைகள் வாழ்வில் செய்த நன்மைகளை யோசித்து பார்த்தோமானால் அவற்றை எழுதி முடியாது. ஆயிரமாய் நமக்கு அதிசயங்களை செய்த கர்த்தரை புது பாடல்களாக பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். பாடல்களை பாடிக்கொண்டே இருப்போம். ஆண்டவருடைய நாமம் நம் மூலம் மகிமைப்பட்டு கொண்டே இருக்கட்டும். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். பாடல் பாடி மகிழ்வேனே, துதி அல்லேலூயா. பாவி என்னை மீட்டாரே, துதி அல்லேலூயா. பாரில் வந்தாரே, தந்தாரே, அன்பால் என்னை மீட்டாரே. கர்த்தரை மகிமைப்படுத்தும் புதிய பாடல்களை பாடி நாம் மகிழ்வோம். நம் வீடு ஸ்தோத்திர பாடல்களால், துதி பாடல்களால் எப்பொழுதும் நிறைந்து காணப்படட்டும். ஆமன். அதிசயங்களை செய்கிறவரே, பரமபிதாவே, தர்மையான ஜெப நேரத்துக்காக ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்தி உம்முடைய பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் தேசத்திலே நடமாடுகிற கொள்ளை நோய்களிலிருந்து மக்கள் பாதுகாக்கப்பட நீர் இரக்கம் காட்ட வேண்டுமாய் பாரத்துடன் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, பரிகாரியே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஒரு நாளும் வெட்கப்பட்டு போகாதபடி இரக்கம் காட்டும். ரேபீஸ், புதிய வகை கொரோனா, கேன்சர், மூளை சம்பந்தப்பட்ட வியாதிகள், நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதிகள், எல்லா விதமான கொடிய கொள்ளை நோய்களுக்கும் எங்களுடைய பிள்ளைகளை, குடும்பங்களை, நபர்களை நீர் விலக்கி பாதுகாத்து கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய இரத்தத்தை எங்கள் வீடு முழுவதும் தெளிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலைமதியாத இரத்தத்தை எங்கள் சரீரத்திலே பூசி ஜெபிக்கிறோம். உம்முடைய இரத்தத்தினால் எங்களை கழுவி பரிசுத்தப்படுத்தும். பலவீனங்கள் அண்டாதபடி பாதுகாத்து கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.